படம் வந்துட்டு த்ரில்லர் படம், ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணுங்கிறத த்ரில்லர் ஜானர்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லார்ட்டையும் அதான் சொன்னேன். இந்த படத்துல வந்துட்டு அந்த த்ரில்லு மட்டும் கொஞ்சம் கன்வே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா தமிழ் சினிமால இந்த மாதிரி ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல. அதனால இந்த படம் ஸ்டோரி யூனிக்கா இருந்துச்சு. ஐடியா வந்து புதுசா பிடிச்சாங்க. பட் அதுக்கான ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னு தெரியல. அந்த நம்பிங்கிற கேரக்டரோடையும் அண்ட் வில்லன் கேரக்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. வில்லனை பார்த்து கொஞ்சம் பயம் வரல. அண்ட் விக்டிம்ஸ் மேல ஒரு பரிதாபமோ இல்லை அவங்க சாகும்போது ஒரு டென்ஷனோ வரல. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ விஷ்ணு விஷால் சார் பயங்கரமா நடிச்சிருக்காருங்க. அவரோட ரோலை வந்துட்டு கரெக்டா பண்ணிருக்காரு. என்ன சொல்றது, இப்போ சில பேர் கேட்கலாம், ஓ போலீஸ்னா முறுக்கா இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். அப்படி இல்லை. த்ரில்லர் ஜானர்ல இப்படிதான். இப்ப மலையாளத்துல ஆசிஃப் அலி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு போலீஸா நடிக்கிறாங்கன்னா பார்த்தா வந்து இப்ப நம்ம சினிமாட்டிக்கா துரைசிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இவர் ஆசிஃப் அலி எல்லாம் வந்து பண்ணாங்கன்னா ஒரு நார்மலா அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு ரெகுலரான ஒரு போலீஸ், ஒரு டிசிபி அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் இவரோட ஆக்டிங். ராட்சசன்லயும் அதான் பண்ணியிருந்தாரு, இந்த படத்துலயும் அதே தான் பண்ணியிருக்காரு. நல்ல ஒர்க். செல்வராகவனும் நல்ல படம். சினிமாட்டிக்கா தான் இருக்கு, ரியலிஸ்டிக்கா இல்லை. படம் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட். பட் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல என்கேஜ் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். கதை உண்மையிலே ஒரு நல்ல கதை தான். ஆனா என்னன்னா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. விஷ்ணு விஷால் ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் என்கேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம கொண்டாடணும், நம்ம கொண்டாட மாட்டோம். கண்ட நாய்களை பூரா கொண்டாடுறோம். ஸோ நல்ல சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டாடுங்கன்னு சொல்ற படம் தான் இது. ஸோ இது சொல்ல வந்த விதம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓப்பனாக விட்டாங்க யாரு இது மர்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நினைச்சு வந்தது ஒன்று, படம் நல்ல படம். 6 படத்துல எந்த படம் போலான்னு சரி ஆரியன் பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன போற காசுக்கு நான் கொடுத்த காசை திருப்தியா படம் பார்த்தேன். கதையோட கரு ரொம்ப அருமையா இருந்தது. வழக்கமா இருக்கிற சைக்கோபேத் த்ரில்லர் மாதிரி இல்லாம கத்தி ரத்தம் அப்படிலாம் போட்டு இல்லாம அசால்ட்டா ஒரு கதையை சமூக தாக்கத்தோட அழகா கிளைமேக்ஸ்ல முடிச்சது வந்து ரொம்ப பிரில்லியண்டா பாக்குறேன். ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பயங்கர பக்கபலமா இருக்கு. சீன் பை சீனா எனக்கு தெரிஞ்சு ஜிப்ரானே இந்த தனியா மியூசிக் போட்டு கையில கொடுத்தாலே நம்மளுக்கு விறுவிறுப்பா இருக்கும் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷால் தன் உடம்புல ரொம்ப தியாகங்கள் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக போலீஸ்க்கு அந்த யூனிஃபார்ம்க்கு இதெல்லாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ரொம்ப நல்ல படங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரியும் ஒரு ஹாலிவுட் மூவியாக தமிழில் பார்த்த மாதிரியும் தோணுச்சு.